என்ன தம்பி இது கடைக்கு வரவங்க கேலி பண்ற மாதிரி வச்சிட்டீங்களே. சின்ன வாய் கணக்கு தானே, அது பார்த்து பேசக்காம போடக்கூடாதா? என்ன இப்ப என்ன நடந்துச்சு? ₹10 குறைச்சு சொல்லிட்டாங்க, அது பெரிய கூட்டமா? என் புருஷன் இந்த கடைக்கு ஒரு முதலாளிதான். என்னமோ நீ நாளை கால வச்சு வந்து கத்துறியே. ஐயோ, நான் எங்க கத்துனேன்? கணக்கு படிக்கன்னு சொன்னேன்ல. ஒரு ஆம்பளை பக்கத்துல நின்று கணக்கு படிக்கன்னு சொன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இப்ப என்ன சொல்லிட்டேன்னு தேவையில்லாம அப்படியே ஏதாவது சொல்லணும்னா ஓ புருஷனை விட்டு சொல்லணுமே ஒழிய நீ சொல்லக்கூடாது. குழந்தைன்னு ஒரு மரியாதை வேணா? என்ன சுந்தரவா இந்த சின்ன விஷயத்தெல்லாம் சின்ன விவகாரம்? இன்னைக்கு கூட்டல் தப்புன்னுவாங்க, நாளைக்கு கழுத்தல் தப்புன்னுவாங்க, உட்கார்ந்தா குத்தம்பாக, நின்னா குத்தம்பாக, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குனிய வச்சு முதல்ல குழந்தைய கொண்டு கல்லு பொறுக்க ஆரம்பிச்சுவாங்க. இது என்ன பெரிய ரோதனையா போச்சு? இப்படி நாள் பூரா தொட்டதுக்கெல்லாம் கத்திட்டு இருந்தா நடத்துற கடை விளங்குமா இல்ல குடும்பம் தான் உருப்படுமா? ஆமா, இவங்க நின்னுதான் எல்லாத்தையும் விளங்க வைக்கிறாங்க. நாங்க 2 பேரும் விளங்காம வந்து குட்டியா சோறு ஆகிட்டு இருக்கமாக்கு. புள்ள நீ ரொம்ப அதிகமா பேசுற. ஏன் நானும் என் புருஷன் மாதிரி பேசாம இருந்துட்டா சௌரி என்ன பாக்குறீங்களா? அடியே அண்ணன் அப்படி எல்லாம் பேசாத, அவங்க தெய்வம் மாதிரி. அவளுக்கு அவங்க புருஷன் தான் தெய்வம். ஏன் முன்னாடி என் புருஷனை இலக்காரமா பேச நானுங்க செவனேன்னு இருக்கணும். அம்மா தாயே, இனிமே நான் வாயே திறக்கல, தயவு செஞ்சு என்ன மாதிரி கொஞ்சம் விட்டா தேய்ச்சிருவிய. சரி சரி சுந்தரம் போல போமா போ. மேத்தா நீ போ, போய் வேலையை பாரு. என்ன மண்டி? என்னமோ தெரியல, வெள்ளெண்ணத்துல இருந்து நெஞ்சு அடைக்குது. ஒரு சோடா வாங்கி என்ன என்னமா விரட்டி விட்ட நாய் மாதிரி பறியே? எங்க போற நீ? அண்ணன் மண்டிக்கு சோடா வாங்கி. உனக்கு ஆடு வாங்கியார தெரியாது, கோழி வாங்கியார தெரியாது, ஜோடா மாத்திரம் வாங்கியார தெரியுமா? தண்ணி அரைச்சு ஊத்து, நான் மூஞ்சி கழுவுனேன். ஜோடாவ அவங்களையே போய் வாங்கி அரைச்சல்லு. சுந்தரம் என்ன இப்படி பேசுற? அண்ணன் மண்டிக்கு நெஞ்சடைக்குதுன்னு சொல்றாங்கல்ல. அம்பிட்டு நாடகம்ல. உருளைக்கட்டியா ஒரு குழந்தை கிடைச்சா இருந்த இடத்துல இருந்து ஏறதுக்கு எந்த சீக்கிக்கு தான் ஆசை வராது. போய் மத்த சாலிய பாருங்க. வாயும் வயிறுமா இருக்கிற அண்ணன் மண்டிக்கு ஒத்தாசை பண்றத என் புள்ள தப்பா பேசுற. அவ வாயும் வயிறுமா இருக்கான ஒத்தாசை பண்ற, மூக்கு மூலியமா இருக்கானதே இப்படி குடு குடு குடுன்னு ஓடுற. அம்மூட்டையும் குத்தமாவே பாக்காத புள்ள. ஒரு பொம்பளை படுற அவஸ்தை இன்னொரு பொம்பளைக்கு விளங்க வேணாமா? உன்னை நல்லா மயக்கி வச்சிருக்காயா? அவளுக்கு ஒரு ஆம்பளை காணாது. கொத்து போறாட்டா கொத்துறதுக்கு புருஷன் கொஞ்சம்